மரணமே தடுத்து நிறுத்த முடியாத கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா பெந்தகோஸ்தே நாள் என்று வல்லமையாக ஆவியானவர் அந்த அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கின உடனே அங்கே கூடியிருந்த ஒருமனப்பட்டு கூடியிருந்த ஒவ்வொருவர் மேலே பலத்த முறையில் அவர் இறங்கின பின்பாக அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்கள் மத்தியில் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை அவர் அங்கு சுவிசேஷத்தை ரட்சிப்பின் செய்தியை அங்கு வந்த எல்லா ஜனங்களுக்கும் அவர் தைரியமாய் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் அங்கு கேட்கிற வார்த்தைகள் யாரை குறித்து? தேவனுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமான நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் அனுப்பின தேவ குமாரன் மூலமாய் வெளிப்பட்ட தேவ வல்லமையை குறித்து, தேர்ந்தெடுக்கப்பட்ட இயேசுவை குறித்து, இயேசுவின் வாழ்க்கையை குறித்து இங்கு அவர் சொல்லுகிறார். எப்படி அவர் கிறிஸ்துவை அவர் மகிமைப்படுத்தினார், தன்னுடைய குமாரனை மகிமைப்படுத்தினார். எப்படி அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அதிகாரத்தை, தேவன் யார் என்பதை அவர் காண்பித்தார். சுற்றி உள்ளவர்கள் அறியும்படியாக அவர் செய்தார். பார்த்தீங்க அப்படின்னா 5000 பேரை இயேசு கிறிஸ்து போஷித்தார். பிறவி குருடனை, பிறவி சப்பானிய அவர் என்ன செய்தார்? அவர் சுகம் கொடுத்தார், சொஸ்தமாக்கினார். எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்களை பிசாசின் பிடியில் இருந்தும், கட்டுகளில் இருந்தும், வியாதிகளில் இருந்தும் கிறிஸ்து விடுவித்தார். அற்புதங்களை செய்தார், மரித்தவர்களை எழுப்பினார். இப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது? இதே தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது? இந்த கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வெளிப்படுகிறார்? எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார்? எந்த அளவுக்கு நாம் அவர் கிரியை செய்ய நாம் அர்ப்பணித்திருக்கிறோம்? பாருங்க, பேதுரு சொல்லுகிறாரு, நீங்கள் எப்படி உங்களை அறிந்தது போல அநேகருக்கு சாட்சியாக கிறிஸ்துவினுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது. ஜனங்கள் ஒரு பக்கம் அவரை தள்ளினாலும், அவரை மறுதளித்தாலும், ஆனால் அங்கு அவர் மூலமாய் அவருடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக ஜனங்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை வெளிப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். 2வது நாம் பார்க்குறோம், தேவனுடைய அதீதமான ஒரு திட்டம். சிலுவையை இயேசுடைய மரணம் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக நிகழ்ந்த நிகழ்வு அல்ல. அது தேவனுடைய அநாதி திட்டமாக இருக்கிறது, முன்னறிவிக்கப்பட்ட, அது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு பாடுகளையும் கிறிஸ்து நமக்காக சகித்தார். நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாய் நமக்காக அவர் பாவமானார். ஸோ இந்த வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்பட்டது போல அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது போல, வேறினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வ திட்டங்கள் நிறைவேற நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
பேதுரு தொடர்ந்து சொல்லுகிறாரு, இந்த மனித சமுதாயத்தின் பாவங்களுக்காக, பாவத்தின் எல்லா விளைவுகள் அதெல்லாவற்றையும் காட்டிலும் கிறிஸ்துவின் கிருபையானது விலையேற பெற்றதாக இருக்கிறது. இதில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த விலையேற பெற்ற தேவனுடைய கிருபையும் அன்பையும் இரக்கத்தையும் அந்த அவருடைய அன்பின் ஆழத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அறிந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எப்படி அவர் சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பாடு பிரச்சனைகள் வரும்போது நம்ம தேவனுடைய அன்பை நினைத்து அவரை துதிக்கணுமே தவிர, நம்ம இந்த பாடு பிரச்சனையை பார்த்து முறுமுறுத்து நம்ம இல்லாமல் தேவனுடைய வழியில் திட்டத்தில் கர்த்தரை நடத்துகிறதுக்காக, என்னை உருவாக்குகிறதுக்காக, அவருடைய சித்தைய வாழ்க்கையில் நிறைவேறுக்கிறதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்ம கலந்து வர வேண்டும். மூன்றாவது நம்ம பார்த்தோன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை. தேவன் இயேசுவை மரித்தவர் போலவே கட்டப்பட்ட நிலைமையிலேயே அங்கு அவர் விட்டுவிடவில்லை. தன்னுடைய குமாரனை அவர் கட்ட அவிழ்த்து அவர் உயிர்த்தெழும்படியாய், மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழும்படியாய் தேவனுடைய வல்லமை அவரில் செயல்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு நித்திய வாழ்வானது நமக்கு நிச்சயிக்கப்படுகிறது. இந்த மரணத்தின் பிடியிலிருந்து விடுதலை நமக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மரணம் நம்மை ஒருபோதும் கிறிஸ்துவை விட்டு பிரிப்பதில்லை. இந்த மரணமானது தேவனோடு கூட நம்ம நித்தியமாய் வாழ்வதற்கு நம்ம என்ன செய்கிறது? நினைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அனுதின வாழ்க்கையில் இந்த தெய்வீக வல்லமை, இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட நம்ம அர்ப்பணிப்போம். பேதுரு பாருங்க, அவர் சொல்லுகிறார், அவர் இதெல்லாம் பேசிட்டு மனம் திரும்பும்படியாய் அவர்களை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த சத்தியத்துக்கு இயேசுவை பிதாவானவர் எப்படி மகிமைப்படுத்தினாரோ, உயர்த்தினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை வாக்களித்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவ போல நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். அந்த அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பட நம்ம விட்டு கொடுக்கணும். நாம் கேட்ட இந்த வார்த்தையின்படி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படி அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் தெய்வமே, பேதுரு தைரியமாய் சுவிசேஷத்தை, சத்தியத்தை அவர் சொன்னது போல நாங்களும் இந்த உலகத்தில் சாட்சியாயிருக்க மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமை அன்பையும் நாங்கள் எடுத்தாண்டவரை சொல்லி, உடைய வழியும் ஜீவனும் நீரே சத்தியமாக இருக்கிற உடைய வாழ்க்கையும் உடைய மரணமும் உடைய உயிர்த்தெழுதலும் எங்களுக்கு அப்பா எவ்வளவு பெரிய சத்தியத்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சொல்லி தருகிறது. இந்த வெளிப்பாடுகளோடு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். நமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தாவே ஆவியானவரே எங்களுக்கு கிருபை தாரும். தகப்பனே, மேற்கொள்ளுகிறவர்களாயிருக்க உதவி செய்யும். துதிகன மகிமையாவுமக்கு செலுத்தியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.